அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் 5 வீட்டு சுவாமி கோவிலோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் இருந்து ஸ்ரீவைகுண்டம் போகிற சாலையில் செட்டியாபத்து அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இது தென் மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸான கோயில். ஜாதி பார்க்காம எல்லாருமே இந்த கோவிலை வழிபடுறாங்க. பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் கோயிலுக்கான செலவுகளை பஞ்ச பாண்டவர்கள் பகிர்ந்து கொண்டதா தல வரலாறு இருக்குது. மீன் விற்கிறவங்க, வெற்றிலை விற்கிற நாடார்கள், ஆடு மாடு வளர்க்கிற கோணார்கள், நெசவாளர்கள்னு வேறுபாடே இல்லாமல் இந்த கோயிலை வணங்கி வந்திருக்காங்க. என்னதான் எல்லா ஜாதி மக்களும் 5 வீட்டு சுவாமி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வந்தாலும் அவங்க மனசுலையும் வேறுபாடு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளி இறைவனுக்கு பிரசாதம் படைச்சி வழிபட்டிருக்காரு. அப்படி படைச்ச பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது யாருமே அதை வாங்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அவன் செய்கிற துப்புரவு தொழிலும் அவன் ஜாதியில் குறைஞ்ச அந்தஸ்தானவன் அப்படிங்கிறதும் தான். அவன் யாருமே தன்னோட பிரசாதத்தை வாங்காததை நினச்சி அழுது புலம்பி கோவில் வாசல்லையே தூங்கிடுறாரு. அப்போ அவனோட கனவுல பெரிய சுவாமிகள் காட்சி தர்றாரு. அவர் அந்த பிரசாதத்தை ஒரு இடத்துல பொதிச்சு வச்சுட்டு அடுத்த வருஷம் வந்து அதை திறந்து பாருன்னு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. திடீர்னு தூக்கத்தில் இருந்து முழிச்ச அந்த தொழிலாளி கோயிலுக்கு தெற்கு பக்கத்தில் அந்த பிரசாதத்தை வாழை இலைய வச்சு மூடி அதை பானையோட பொதிச்சு வச்சிடுறான். மறு வருஷம் அந்த கோயிலுக்கு வந்த துப்புரவு தொழிலாளி பெரியசாமியை வணங்கிட்டு அவன் புதைச்சி வச்சிருந்த அந்த பிரசாதத்தை தோண்டி எடுத்து பார்க்குறான். அந்த பிரசாதம் அப்போ தான் புதுசாக செஞ்ச மாதிரி ஆவி பறக்க இருந்துச்சான். இதை பார்த்த மற்ற பக்தர்கள் அந்த பிரசாதம் தங்களுக்கு வேணும்னு போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு போனாங்களாம். துப்புரவு தொழிலாளிக்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இது. அதில் இருந்து இந்த கோவிலில் மனசளவில் கூட ஜாதி மதம் யாருமே பார்க்கறது இல்லை. அதே மாதிரி ஜாதி மத பேதம் இல்லாமல் இந்த கோவிலில் நடக்கிற அன்னதானம் அப்படிங்கிற சமபந்தி விருந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த கோவில் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் சிறப்பாக நடக்குது. இந்த சித்திரை திருவிழாவோட கடைசி நாளில் தான் சமபந்தி விருந்தான அன்னமுத்திரி பிரசாதம் வழங்கப்படுது. இந்த பிரசாதத்தை காய வச்சு நம்ம வீட்டில் அரிசி வச்சுருக்கிற பாத்திரத்தில் போட்டு வச்சோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு எப்போவுமே குறைவு இருக்காது அப்படிங்கிறது இங்கே வர்ற பக்தர்களோட நம்பிக்கை. 5 வீட்டு சுவாமி திருக்கோவில் மந்திரமாக ஹரி ஓம் ராமானுஜாய என்ற வார்த்தைகள் உச்சரிக்கப்படுது. இந்த மந்திரத்தை சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுனா திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நவக்கிரக தோஷம் போகும், நிம்மதி வெற்றி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோவில் பக்தர்களோட அசராத நம்பிக்கையாக இருக்குது. மேலும் இந்த கோயிலோட சுவாரஸ்யமான தகவல்களை வர்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம்.